கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் வணக்கம். இங்கேயே தங்கிவிடுவோம். பிறகு தினமும் கொஞ்சம் தொலைவு போய் வந்து நமது ஆராய்ச்சிகளை தொடங்குவோம் என்றார் பேராசிரியர். போய் வருவதா? பார்த்து கொண்டே போக வேண்டியதானே என்றான் கோமான். இந்த பகுதியில் இருந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சிகளை நடத்துவோம். ஏனென்றால் புதிந்த நகரம் உள்ள பகுதி நாம் தங்க முடியாது. வெட்ட வெளியில் தங்கியினால் எல்லோருக்கும் தெரியும். நாம் எங்கே தங்கியிருக்கிறோம் என்று எவருக்கும் தெரியாமல் இருப்பது நல்லது என்றார் பேராசிரியர். பேராசிரியர் சொல்லுவதில் ஏதோ பொருள் இருக்கிறது என்பது உணர்ந்த ஷீலா, ஆமாம், நாம் இங்கே தங்குவோம். நாம் எங்கு போனாலும் திரும்பி வந்து இங்கே ஒருவர் காண்போம் என்றார். கோமான் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார். புதிந்த நகரத்தை காண அவர்கள் கொஞ்ச நேரத்தில் புறப்பட்டார்கள். மூவரும் நடந்தே போனார்கள். அந்த பகுதியை அடைந்ததும் அவர்கள் எதிர்பார்த்ததை போல் மாளிகை எதுவும் எங்கேயும் தென்படவில்லை. எல்லாம் மண் சுவர்களும் மண் வீட்டு தரைகளும் தான் தெரிந்தன. பேராசிரியர் கொஞ்சம் ஏமாற்றத்துடன் பேசினார். இந்த பகுதியில் எவ்வளவோ பேர்கள் ஆராய்ச்சி செய்து தோல்வியுற்று திரும்பி போய் விட்டார்கள். அதே இடத்துக்கு நாம வந்திருக்கிறோம். அவர்கள் கண்ணில் படாத மாளிகை நம் கண்ணில் பட வேண்டும். உண்மைதான், நம் கண்ணில் படுமா என்றால் ஷீலா. படும், ஆனால் இந்த இடத்தில் அல்ல என்றார் பேராசிரியர். எப்படி, எங்கே தென்படும் என்கிறீர்கள் என்று கேட்டாள் ஷீலா. பேராசிரியர் கொஞ்சம் சிந்தித்து விட்டு சொன்னார், மற்றவர்கள் தேடாத இடத்தில் நாம் தேட வேண்டும். புதைந்த நகரம் இருப்பது இந்த இடம்தானே. இங்கேதான் எல்லாரும் வந்து தேடிவிட்டு வெறும் கையுடன் போய்விட்டார்கள். நான் என்ன எண்ணுகிறேன் தெரியுமா? சொல்லுங்கள், கேட்டு கொண்டிருக்கிறோம் என்றான் கோமான். நாம் தங்கியிருக்கும் மலையின் ஒரு பக்கத்தில் புதைந்த நகரம் தெரிகிறது. மற்ற 3 பகுதியிலும் கூட இந்த புதைந்த நகரத்தில் மற்ற பகுதிகள் புதைந்திருக்கும் என்றும் எண்ணுகிறேன் என்றார் பேராசிரியர். அதாவது பூகம்பம் ஏற்பட்ட போது எங்கிருந்த மலையோ புரண்டு வந்து நகரத்தின் மத்தியில் விழுந்து விட்டது என்கிறீர்கள் இல்லையா? நடுவில் மலை தோன்றியதும் நகரம் மலையின் 4 பக்கங்களிலும் சிதறிவிட்டது என்றான் ஷீலா. ஆமாம், மலையின் மற்ற 3 பக்கங்களிலும் அவள் ஆளுக்கு ஒரு பக்கமாக போவோம். சில மணி நேரம் ஆராய்ச்சிகள் செய்வோம். பிறகு மலைக்கு திரும்பி வந்து நாம் கண்டவற்றை பற்றி குறிப்புகள் எழுதி வைத்துக் கொண்டு விவாதித்து ஒரு முடிவுக்கு வருவோம் என்றார் பேராசிரியர். அவர் சொன்னதில் பொருள் இருந்தது. மற்றவர்கள் போய் தேடாத இடங்களை போய் பார்க்கும்படி அவர் சொல்லுகிறார். உண்மைதான், அவர் சொல்லுகிறபடியே பார்த்தால் என்ன என்று எண்ணியது ஷீலாவின் மனம். அப்படியே செய்வோம். நான் மலையின் அந்த பக்கம் பார்க்கிறேன் என்றாள் ஷீலா. மலையின் மேற்கு பக்கம் இப்போது இருக்கிறோம். மலையின் கிழக்கு பக்கம் உன்னுடையது இல்லையா என்றார் பேராசிரியர். ஆமாம் என்றால் ஷீலா. மலையின் வடக்கு பக்கம் என்னுடைய பகுதி பேராசிரியர். இந்த முடிவுக்கு பிறகு மூவரும் மலைக்கு திரும்பி வந்தார்கள். அன்று இரவு நன்றாக தூங்கி ஓய்வு எடுத்து கொண்டு மறுநாள் புறப்படுவது என்று முடிவு செய்தனர். குதிரையின் முதுகில் மடித்து கட்டி வைத்த கூடாரங்களை 2 எடுத்து அமைத்தனர். ஒன்றில் ஷீலா படுத்து கொண்டால் மற்றொரு கூடாரத்தில் பேராசிரியர் கோமானும் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி காவல் காத்து வந்தார்கள். விடிந்தது. ஷீலா எழுந்து மலையருவி ஒன்றில் குளித்து விட்டு வந்து காப்பி போட்டு கொண்டிருந்தார். பிறகு சமைத்து முடித்துவிட்டு, சாந்தி இருந்தா எனக்கு துணையாகவும் இருக்கும், பாதி வேலையும் மிச்சமாகும் என்றார். ஆந்தை இருந்திருந்தால் எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூக்கம் கிடைத்திருக்கும் என்றான் கோமான். காலை 9 மணிக்கு அவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக புறப்பட்ட போது பேராசிரியர் சொன்னார், நாம் பிரிந்து போகிறோம். ஆபத்து மிகுந்த பகுதியில் போகிறோம். ஒருவருக்கும் ஒன்றும் ஆபத்து வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். விழிப்புடன் இருக்க வேண்டும். மிக சரியாக பிற்பகல் 4 மணிக்கு இதே இடத்துக்கு திரும்பி விட வேண்டும். ஆகட்டும் என்றார்கள். கோமானும் ஷீலாவும் மூவரும் நடந்து போகாமல் குதிரைகளின் மீது புறப்பட்டார்கள். மலையின் மற்ற பகுதிகளில் எல்லாம் அடர்ந்த காடாக இருந்ததால் துணைக்கு குதிரையாவது இருக்கட்டுமே என்று அவர்கள் நினைத்தார்கள். கடைசியில் ஷீலாவுக்கு தன்னந்தனியாக போக முதலில் மிக அச்சமாக தான் இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு அச்சம் குறைந்து குதிரையை தான் விரும்பியபடி செலுத்தினாள். நாம் போகும் இந்த பகுதியில் தங்க கதவு பதிந்த மாளிகை இருந்தால் எவ்வளவு வியப்பாக இருக்கும் என்று எண்ணியது அவள் மனம். வழியில் பல இடங்கள் நிறுத்தி புதைந்த நகரத்தில் சின்னம் ஏதாவது இருக்கிறதா தெரிகிறதா என்று பார்த்தார். 1-2 இடங்களில் புதைந்த கோவில்களும் லேசாக வெளியில் தெரிந்த சில வீடுகளும் அவள் கண்களில் பட்டன. ஆனால் அவள் தேடி போன தங்க கதவு பதிந்த மாளிகை எங்கும் இருப்பதை போல் தெரியவில்லை. பேராசிரியர் நெல்லிநாயகம் சொன்னது உண்மைதான். மலையின் வேறு பக்கங்களிலும் புதைந்த நகரத்தில் பகுதிகள் இருக்கும் என்றாரே, அது எவ்வளவு உண்மை என்று எண்ணியது அவள் மனம். அவள் குதிரையின் மீது போய்கொண்டிருந்த போது கோமானும் பேராசிரியரும் தன்னை போல் வேறு பகுதிகளில் போய்கொண்டிருப்பார்கள். அவர்கள் கண்களில் என்னென்ன பட்டனவோ என்று எண்ணிக்கொண்டாள். எங்கேயாவது ஒரு இடத்தில் தங்க கதவு
பதித்திருக்கும் மாளிகை கண்ணில் படாதா என்ற நம்பிக்கையுடன் அவள் போய்கொண்டிருந்த போது பின்னால் தன்னை யாரோ தொடர்ந்து வருவதை போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஷீலா திரும்பி பார்த்தார். சுற்றிலும் பல தடவைகள் பார்த்தார். ஒருவரையும் காணவில்லை. மீண்டும் அவள் பயணத்தை தொடர்ந்தாள். கொஞ்சம் தொலைவு சென்றதும் யாரோ தொடர்ந்து வருவதை போல் இருந்தது. அவளுக்கு இப்போதும் மீண்டும் அச்சம் புகுந்தது. யாரோ நம்மை தொடர்ந்து வருகிறார்கள். வருவது யாராக இருக்கும் என்று எண்ணியபடி குதிரையின் மீது உட்கார்ந்தபடியே திரும்பி பார்த்தாள். அவளை தொடர்ந்து வந்தது ஒரு குதிரை. குதிரையின் மீது இருந்த மனிதன் யார் என்று தெரியவில்லை. அவள் பார்ப்பதற்குள் மரங்களின் மறைவில் அவன் மறைந்து விட்டான். நம்மை தொடர்ந்து வருவது யார்? தனியாக போகும்படி சொல்லிவிட்டு பேராசிரியர் தன்னை தொடர்ந்து வருகிறாரா அல்லது கோமான் தொடர்ந்து வருகிறானா? எதற்காக தொடர்ந்து வருகிறார்கள்? ஒருவேளை ஆந்தைக்கு ஏற்பட்ட முடிவு எனக்கு ஏற்படுமோ என்று எண்ணினாள் ஷீலா. மீண்டும் அவள் குதிரையை செலுத்தினாள். அவளை தொடர்ந்து தொலைவில் ஒரு குதிரை தொடர்ந்து வரும் ஓசை கேட்டது. அவள் குதிரையை நிறுத்திய போது பின்னால் வந்த குதிரையும் தொலைவிலேயே நின்றுவிட்டது. இந்த பகுதியில் உள்ள கொள்ளை கூட்டத்தினரும் தான் குதிரை வைத்திருக்கிறார்கள். அவர்கள்தான் யாரோ தொடர்ந்து வருகிறார்களோ என்னமோ. சாந்தியை கடத்தி போனதை போல் நம்மை கடத்தி போய் விடுவார்களோ என்று எண்ணியது அவள் மனம். பூனை இருக்கிறதே, அது எளிய பிராணிதான். ஆனால் அந்த பூனையும் மனிதனிடம் தனி அறையில் சிக்கி கொண்டால் கொடிய பிராணியாக மாறி மனிதனின் மீது பாய்ந்து குரல் வலையை கடித்து பிடித்து கொன்றுவிடும். அப்படி ஷீலாவும் கொடிய பூனையாக மாறிவிட இப்போது முடிவு செய்தார். யார் வேண்டுமானால் தொடர்ந்து வரட்டும். என்னை தொடர்ந்து வருகிறவர்களால் எனக்கு ஆபத்து வந்தால் எளிதில் அவர்களை விடமாட்டேன் என்று எண்ணியபடி குதிரையின் பக்கவாட்டில் கட்டியிருந்த பையிலிருந்து துப்பாக்கி எடுத்தார். அதை இடுப்பில் சொருகி கொண்டாள். யாரால் ஆபத்து வந்தாலும் இந்த துப்பாக்கி முதலில் பேசும் என்று எண்ணியது அவள் மனம். உண்மையில் அவளுக்கு சரியாக சுடத் தெரியாது. ஆனாலும் துப்பாக்கியை எடுத்து வைத்து கொண்டதும் தான் அவ்வளவு துணிச்சல் வந்துவிட்டது. பின்னால் வந்த மனிதர் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகையால் அவள் ஒரு யோசனை செய்தாள். குதிரையை திடீரென்று விரைந்து செலுத்தினாள். அவனுக்கு அஞ்சி ஓடுவதற்கு ஓடினாள். எப்படியும் அவன் பின்னால் தொடர்ந்து வருவான். விரைந்து போகும் அவள் பின்னால் விரைந்து வந்து நெருங்குவான் அல்லது அவனிடமிருந்து தப்பி போய்விடலாம். இரண்டில் ஒன்று எப்படியும் நடக்கும் என்று தோன்றியது. அவள் குதிரையை விரைந்து போகும்படி 2 கால்களை தட்டினாள். தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஆபத்தை அந்த குதிரையும் உணர்ந்து கொண்டதை போல் பேய் மாதிரி ஓடத் தொடங்கியது. குதிரை மின்னலை போல் பாய்ந்து ஓடியது. எவ்வளவு விரைவு! கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் அவள் கீழே விழுந்து விடுவாள் போல் இருந்தது. ஷீலா குதிரையை சேர்த்து அணைத்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டாள். பின்னால் வந்த குதிரை மிக விரைவாக தொடர்ந்து வந்தது. அதுவும் மிக விரைவுடன் பாய்ந்து வந்தது. ஷீலா திரும்பி பார்த்தபோது பின்னால் ஒரு குதிரை வருவதை தெரிந்தது. அப்போது அதன் மீது உட்கார்ந்திருந்தவன் யார் என்று தெரியவில்லை. மரக்கிளைகளும் செடி கொடிகளும் அவள் பார்வையும் மறைத்தன. விரைவாக சென்ற குதிரையின் மீது உட்கார்ந்தபடி அடிக்கடி திரும்பி பார்க்க முடியவில்லை. குதிரை இப்போது மோசமான வழியில் போய்கொண்டிருந்தது. இந்த பக்கம் போய்கொண்டே இருந்தாள். எங்கே போய் முடியுமோ என்று அஞ்சியது அவள் மனம். ஆனாலும் அவள் குதிரையின் விரைவை குறைக்கவில்லை. குதிரையை போய்கொண்டே இருந்தது. பின்னால் வந்த குதிரையும் அவளை தொடர்ந்து வந்தது விடவில்லை. மோசமான வழியில் இப்போது குதிரை போய்கொண்டே இருந்தது. கரடு முரடான பாதை, சிறிய சிறிய மேடுகள் தோன்றின. அவற்றை கடந்து குதிரை போய்கொண்டிருந்த போது சிறு சிறு குன்றுகள் தோன்றின. குன்றுகள் இடையே குதிரையை செலுத்தினாள் ஷீலா. நீண்ட நேரம் ஓடிய பின் ஷீலா திரும்பி பார்த்தாள். பின்னால் தொடர்ந்து வந்த குதிரை காணவில்லை. பின்னால் வந்தவன் வேறு பக்கமாக போய்விட்டானா அல்லது குதிரை எங்கேயாவது நிறுத்தி விட்டானா என்பது தெரியவில்லை. ஷீலா வெற்றி அடைந்தவளை போல் காணப்பட்டாள். ஒன்று அவள் நம்மை தொடர்ந்து வரும்போது நெருங்கி வந்திருக்க வேண்டும். அது முடியவில்லை. ஆகையால் மறைந்து விட்டான் என்று எண்ணினால் அவள் குதிரையை நிறுத்திவிட்டு செல்லமாக குதிரையை தட்டி கொடுத்தாள். இப்போது அவள் இருந்த இடம் குன்றுகளால் சூழப்பட்ட இடம். குன்றுகளுக்கு இடையே தெரிந்த ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. குதிரைக்கு ஆற்றில் தண்ணீர் காட்டும்படி கரையில் ஒரு மரக்கிளையில் குதிரையை கட்டினாள். தெளிந்த ஆற்று நீரில் அவள் முகம் கை கால்களையும் கழுவிக்கொண்டு ஒரு பாறையின் மீது உட்கார்ந்தாள். நாம் தனியாக வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று எண்ணியது அவள் மனம். புதையலை கண்டுபிடிக்க புறப்பட்ட அவளால் புதையலை தேட முடியவில்லை. தப்பினால் போதும் என்றாகிவிட்டது. இனி என்ன செய்வது? அவள் கொஞ்சம் சலிப்புடனே சிந்தனை செய்தாள். அவள் மனம் கேலப்பன் இருக்கும்போது ஒன்றும் சொல்லாமல் இறந்து போயிருந்தால் அவள் இங்கேயெல்லாம் வந்திருக்க வேண்டியது இருக்காது அல்லவா என்று எண்ணியது. கேலப்பன் தனது வழக்கறிஞரிடம் தங்கசாவியை கொடுத்து அதை பார்சலில் ஷீலாவுக்கு அனுப்பும்படி சொன்னதால் தான் புதைந்த நகரத்தை கண்டுபிடிக்க அவள் புறப்பட வேண்டியது. சங்கசாவி, அதில் என்ன மர்மம் இருக்கிறது? தங்க கதவு பதிந்த மாளிகையை கண்டுபிடித்துவிட்டால் தங்கசாவி ஏன்? வெடி வைத்து கதவை தகர்த்து விடலாமே. தங்கசாவி இருந்தால்தான் தங்க கதவு உள்ள மாளிகை ஒன்று உண்மையிலேயே இருக்கிறது என்று அவளும் நம்பினாள். மற்றவர்களும் நம்பினார்கள். இப்போது அந்த தங்கசாவியையும் காட்டு மிராண்டி பொம்மையும் அவளிடமே இருந்தன. குதிரையின் மீது கட்டப்பட்டிருந்த பையில் அவை இரண்டும் கிடந்தன. ஷீலா ஏதோ எண்ணிக்கொண்டவளைப் போல் ஓடி போய் குதிரையின் பக்கவாட்டில் கட்டியிருந்த பையை துளாவி தங்கசாவியும் காட்டு மிராண்டி பொம்மையும் கொண்டு வந்தாள். மீண்டும் பாறையின் மீது உட்கார்ந்து கொண்டு சங்கசாவியை
பரிசோதித்தாள். பக்கத்தில் கீழே காட்டு மிராண்டி பொம்மையை வைத்திருந்தாள். தங்க சாவியை மீண்டும் மீண்டும் அவள் திருப்பி பார்த்தாள். கனமான நீண்ட அந்த சாவியில் ஏதோ மர்மம் இருக்க வேண்டும். ஒன்றும் இல்லாமல் கேளப்பன் அவளை ஏமாற்ற மாட்டார் என்று திரும்ப திரும்ப இப்படியும் அப்படியும் பிடித்து திருகினாள். சாவியின் ஒரு முனையை பிடித்து கொண்டு மற்றொரு பாகத்தை திருப்பினாள். சாவி எங்கேயோ இணைக்கப்பட்டதை போல் இருந்தது. அவள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து பார்த்தாள். கடைசியில் சாவி இரண்டாக வந்துவிட்டது. சாவியின் உள்ளே அவள் பார்த்தாள். இரண்டாக வந்துவிட்ட சாவியின் உள்ளே 2 காகிதங்கள் திணிக்கப்பட்டிருந்தன. அவள் 2 காகிதங்களையும் எடுத்தாள். இரண்டையும் ஒன்றுடன் ஒன்று இணைத்து பார்த்தபோது அந்த காகிதங்களில் வரையப்பட்டிருந்த ஒரு படம் கொஞ்சம் லேசாக தெரிந்தது. அவள் கூர்ந்து பார்த்தாள். ஒரு பெரிய மாளிகையின் பொம்மை வரையப்பட்டிருந்தது. அந்த மாளிகை எங்கு இருக்கிறது என்பதையும் அதற்கு எப்படி போக வேண்டும் என்பதையும் ஒரு காட்டு மிராண்டி சுட்டி காட்டுவதைப் போல் தெரிந்தது. காட்டு மிராண்டி பொம்மையிலும் ஏதோ இருக்கிறது என்பது அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. தங்கசாவியை மீண்டும் அவள் பழையபடியே திருகி ஒன்றாக வைத்துவிட்டு காட்டு மிராண்டி பொம்மையை பரிசோதிக்க தொடங்கினாள். காட்டு மிராண்டி பொம்மையின் உடம்பு முழுவதும் சோதித்து பார்த்தாள். ஒன்றும் தெரியவில்லை. கடைசியில் தான் அவள் அதன் தலையை திருகிய போது அது தனியாக வந்துவிட்டது. பொம்மையின் உடம்புக்குள் மற்றொரு காகிதம் இருந்தது. அதை எடுத்து அவள் பார்த்தபோது அவளுக்கு மகிழ்ச்சி பொங்கியது. மறைந்த நகரத்தில் புதைந்து கிடக்கும் மாளிகை எந்த பக்கம் இருக்கிறது என்பதற்காக குறிப்புகள் அதில் இருந்தன. அவற்றை பார்த்தபடி பக்கத்தில் வரையப்பட்டிருந்த படத்தையும் பார்த்தாள். எப்படி அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்பதும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவள் காகிதத்தை மடித்து பொம்மைக்குள் போட்டாள். பிறகு பொம்மையும் தங்கசாவியும் குதிரையின் மீது கட்டப்பட்டிருந்த பையில் போட்டுவிட்டு திரும்பி பார்த்தபோது அவள் உடல் முழுவதும் அச்சத்தால் நடுங்கியது. பக்கத்தில் இருந்த குண்டுகளின் மீது சுற்றிலும் சில கொள்ளைக்காரர்களை நின்றார்கள். அவர்கள் பார்வை அவள் மீதே பதிந்தது. ரகசியங்களுடன் சிக்கிக்கொண்டோம். இனி இந்த கொள்ளைக்காரர்கள் நம்மை விடுவார்களா விடமாட்டார்களா என்று எண்ணியது அவள் மனம். அங்கே நின்ற கொள்ளைக்காரர்கள் அவ்வளவு பேரும் கருடனின் ஆள்கள். புதிந்த நகரத்தை கண்டுபிடிக்கப் போகிறவர்களை கருடனின் ஆட்கள் தொடர்ந்து கவனித்து வருவார்கள் என்று ஆந்தை அவர்களிடம் சொன்னது அவனுக்கு நினைவு வந்தது. இந்த கருடனின் ஆட்கள் என்ன செய்வார்களோ என்று அஞ்சினாள் அவள். அச்சத்துடன் அவள் நின்றிருந்த போது கருடனின் ஆட்கள் குண்டுகளிலிருந்து இறங்கி மெல்ல மெல்ல அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் விரைந்து வரவில்லை, மெல்லவே நடந்து வந்தார்கள். அவர்கள் நடையிலிருந்து ஷீலா தப்ப முடியாது என்று அவர்கள் உறுதியுடன் நம்பியதை போல் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன் அவளை தொடர்ந்து வந்தவன் கருடனின் ஆளாகத்தான் இருக்க வேண்டும். சாவியிலிருந்தும் காட்டு மிராண்டி பொம்மையிலிருந்தும் ரகசியங்களை அவள் வெளியே எடுத்து பார்க்காமல் விட்டிருந்தாலாவது அவள் புதைபொருள் ஆராய்ச்சிக்காக வந்திருப்பதாக மீண்டும் பொய் சொல்லி தப்பிக்க முயலலாம். இப்போது அவள் தப்ப முடியாது. அவர்கள் தங்க சாவியும் பொம்மையும் எடுத்து அதனுள் இருக்கும் ரகசியங்களை கொண்டு போய் கர்ணனிடம் கொடுப்பார்கள். அவளையும் கொண்டு போய் கர்ணனிடம் நிறுத்துவார்கள். அதன் பிறகு என்ன நடக்கும் என்றே அவளால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. அவள் தப்பியாக வேண்டும் என்ற இடத்தை விட்டு ஓடியாக வேண்டும். கொள்ளைக்காரரிடம் சிக்கக்கூடாது, ரகசியங்களும் சிக்கக்கூடாது. அவள் துணிந்து விரைந்து குதிரையின் மீது தாவி உட்கார்ந்தாள். கொள்ளைக்காரர்கள் வராத பக்கம் ஏது என்று பார்த்தால் ஆற்றோடு அவள் தப்பி ஓடினால்தான் கொள்ளைக்காரர்களிடம் தப்பி ஓட முடியும். ஆகையால் குதிரையை ஆற்றுடன் விட்டாள். குதிரை தண்ணீரில் இறங்கி ஆற்றுடன் ஓடியது. ஆற்று தண்ணீருடன் குதிரை நீந்தி சென்றபோது ஷீலா அப்படியே குதிரையின் மீது சாய்ந்து படுத்து கொண்டாள். பிடியை மட்டும் அவள் விடவில்லை. கொள்ளைக்காரர்கள் கொஞ்ச தொலைவு ஆற்றுடன் ஓடி வந்தார்கள். ஆனால் ஆறு அச்சம் தரும் வழியில் பாறைகள் மத்தியில் சென்றதும் மேலும் அவர்களால் தொடர்ந்து வர முடியவில்லை. ஆற்றுடன் குதிரை போய்கொண்டே இருந்தது. அது தெப்பம் போவதைப் போல் சென்றது. கடைசியில் எங்கேயோ ஒரு இடத்தில் குதிரை கரையேறியது. குதிரை மிகவும் களைத்து போய்விட்டது. சில மணி நேரம் ஓய்வு கிடைத்தால்தான் மீண்டும் குதிரை நடக்க முடியும் என்று உணர்ந்த ஷீலா அதை தட்டி கொடுத்து ஒரு மரத்தில் கட்டினாள். அவள் இப்போது நின்ற இடம் 4 பெரிய மலைகளால் சூழப்பட்ட இடம். அங்கிருந்து தரையில் எப்படி தப்பி போக முடியும் என்றே தெரியவில்லை. அவள் மெல்ல நடந்தபோது கொஞ்ச தொலைவில் ஏதோ ஒரு மாளிகை தெரிவதை போல் இருந்தது. அந்த மாளிகையை அவள் நெருங்கிய போது அதன் வாயிலில் அவள் கண்ட காட்சி அவளை அலற வைத்தது. பணக்காரர் நம்பியார் அங்கே விழுந்து கிடந்தார். மார்பிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஷீலா அச்சத்துடன் அவரை நெருங்கி போய் பார்த்தாள். நம்பியாரின் உயிர் பிரிந்து கொண்டிருந்தது. அவர் மார்பில் யாரோ சுற்றி இருக்கிறார்கள். குண்டு பாய்ந்த இடத்திலிருந்து தான் இரத்தம் அப்படி வளைந்து கொண்டிருந்தது. சென்னை நகரில் புரொஃபசர் பேரின்பத்திடம் தங்கசாவியை காட்ட போன ஷீலா அவரிடம் வகையாய் சிக்கி தவித்த போது கொஞ்சமும் எதிர்பாராத வகையில் வந்து அவளை காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டு போனாரே, அந்த நம்பியாருக்கா இந்த கதி? ஷீலாவின் மனம் துடிதுடித்தது. ஐயா, உங்களை யார் சுட்டது? நீங்கள் ஏன் இங்கே இப்படி வந்து மாட்டிக்கொண்டீர்கள்? உங்களிடம் உள்ள பணம் போதாதா என்று கேட்டார் ஷீலா. நம்பியார் மெல்ல சிரித்தார். இப்படி என் பக்கத்தில் வா என்றார் அவர். ஷீலா அவர் பக்கத்தில் போனார். இதோ பார், இந்த கதவை பார் என்றார் நம்பியார். அவர் சுட்டி காட்டியது மாளிகையின் கதவு. அப்போதுதான் மாளிகையின் கதவை
ஷீலா பார்த்தாள். அது முழுக்க முழுக்க தங்கத்தினால் ஆன கதவு. நம்பியார் சுட்டி காட்டியதும் தான் அவள் தங்க கதவை பார்த்தாள். பணம் எவ்வளவு இருந்தாலும் தங்கத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை யாரை விட்டது? இதோ பார் ஷீலா, தங்க மாளிகையை நான் தான் கண்டுபிடித்தேன். முதலில் நான் தான் கண்டுபிடித்தேன். இந்த குண்டு என் மார்பில் பாயாமல் இருந்திருந்தால் நான் இதை கண்டுபிடித்திருக்க முடியாது என்றார் நம்பியார். இங்கே எப்படி வந்தீர்கள் ஐயா? ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்பியாரின் மார்பில் வழிந்து கொண்டிருந்த இரத்தத்தை நிறுத்த தனது கைக்கோட்டையால் அவருக்கு கட்டு போட்டார். என் உயிர் போய்கொண்டிருக்கிறது ஷீலா, என்னை உன்னால் காப்பாற்ற முடியாது. தங்க மாளிகை கண்டுபிடிக்கும் முயற்சியில் நான் ஈடுபட்டதால் தான் வந்த ஆபத்து இது. கல்டனின் ஆட்கள் என்னை துரத்தி வந்தார்கள். அவர்களிடம் சிக்கிக்கொள்ளாத கூடாது என்று நான் தப்பி ஓடிய போது என்னை ஒருவன் சுட்டு விட்டான். அடிபட்ட நான் எப்படியோ ஓடி வந்து இந்த இடத்தில் விழுந்தேன். விழுந்த இடத்தில் தங்க கதவு இருப்பதை கண்டேன். எனக்கு எட்டியது வாய் கெட்டவில்லை. என்னிடம் தங்க சாவி இருக்குமே, நீயாவது இதை திறந்து இதில் உள்ள தங்கத்தை எடுத்துக்கொள் என்றார் நம்பியார். இப்படி அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர் உயிர் பிரிந்து விட்டது. நம்பியாரின் முடிவை கண்டதும் அவளுக்கு அழ வேண்டும் போல இருந்தது. கர்ணனின் ஆட்கள் அவளையும் தான் துரத்தி வந்தார்கள். அவளும் நம்பியாரை போல் தப்பி அதே இடத்துக்கு வந்தாள். ஆனால் கரடனின் ஆட்கள் நம்பியாரை சுட்டது போல் அவளை சுடவில்லை. அவளை சுடாதற்கு அவளிடம் தங்கசாவி இருந்ததே காரணம். அவளுக்கு அப்போது அந்த இடத்தில் நிற்கவே மிக அச்சமாக இருந்தது. உடனே ஓடிப்போய் எப்படியாவது பேராசிரியரையும் கோமானையும் அழைத்து வந்து தங்க கதவை திறந்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அவளுக்கு தான் மட்டும் தனியாக அந்த பெரிய கதவை திறந்து பார்க்க இப்போது துணிவு இல்லை. ஷீலா மெல்ல நடந்தபடி திரும்பி பார்த்தாள். நடந்தது எல்லாமே அவளுக்கு கனவை போல் இருந்தன. இந்த இடத்தில் மலைகளின் நடுவில் உள்ள இந்த மாளிகையை மற்றவர்கள் எப்படி கண்டுபிடிக்காமல் விட்டார்கள் என்று சிந்தனை செய்தது அவள் மனம். பேராசிரியர் சொன்னதைப் போல் பூகம்பம் ஏற்பட்ட போது இந்த தங்க கதவு பதிந்த மாளிகை எப்படியோ மலைகளின் நடுவில் இடம் பெயர்ந்து வந்திருக்க வேண்டும். இங்கு ஏன் ஒருவரும் வரவில்லை? அவள் சிந்தனை செய்தபடி ஒவ்வொரு மலையாக பார்த்தாள். மிகவும் செங்குத்தான மலைகள் அவை. மலைகளின் மீது யாரும் ஏற முடியாது. அப்படி தப்பி தவறி ஏறிவிட்டால் தவறி விழுந்து இறக்க வேண்டியதுதான். அவ்வளவு செங்குத்தான பாறைகள். அந்த பகுதியிலே வாழும் கருடனும் அவனுடைய ஆளுங்களும் கூட ஏற முடியாத மலைகள். தொலைவில் இருந்து பார்த்தாலும் பக்கத்திலிருந்து பார்த்தாலும் எல்லா மலைகளும் ஒரே மலை போல் தெரிந்தன. இவ்வளவு செங்குத்தான மலைகளுக்கு நடுவில் இப்படி ஒரு மாளிகை இருக்கும் என்று எவருமே கற்பனை செய்து இருக்க மாட்டார்கள். இந்த மாளிகை பாலைவனத்தின் பகுதியில் தான் இருக்க வேண்டும் என்று எல்லாரும் எண்ணி விட்டார்கள். விமானத்தில் இருந்தோ ஹெலிகாப்டரிலிருந்தோ பார்த்தாலும் மாளிகையை சுற்றியிருக்க மலைகள் ஒரே மலையை போல் தெரிந்தன. மலைகளின் இடுக்கில் பாறைகளின் மறைவில் இருந்த மலைகளை மேலே தெரிய நீதி இல்லை. ஷீலாவுக்கு வியப்பு மேலிட்டது. ஆற்றோடு அடித்து கொண்டு வந்த அவள் மீண்டும் ஆற்றின் வழியாக போக வேண்டும். வேறு பக்கம் போக முடியாது. ஆற்று நீரை எதிர்த்து நீந்தி போவது மனிதனால் முடியாது. அவ்வளவு விரைவாக வந்தது ஆற்று நீர். குதிரையும் எதிர்த்து நீந்து போவது எவ்வளவு எளிதல்ல. கொஞ்ச நேரம் சிந்தித்ததும் அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஆற்றுடனே மேலும் கொஞ்சம் தொலைவு போவது. பிறகு எப்படியும் 6 மலைகளை கடந்து போகும்போது தானும் மலைகளை கடந்து விடலாம் என்று எண்ணினாள். மேலும் வந்த வழியே போனாள். கரடனின் ஆட்கள் கண்ணில் படலாம். அவள் திரும்பி வருகிறாளா என்று அவர்கள் உட்கார்ந்திருந்தால் ஷீலா குதிரையின் பக்கத்தில் போனாள். அதை தட்டி கொடுத்து விட்டு, நீ இங்கு என்னை கொண்டு வந்ததால் தான் தங்க மாளிகையை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது. மீண்டும் இங்கிருந்து நாம் புறப்படுவோம். என்னை பாதுகாப்புடன் நீ கொண்டு போவாயா என்றாள். முடியாது என்பதை போல் குதிரை கனைத்து கொண்டு தன் தலையை ஆட்டியது. முடியாதா என்று கேலியுடன் கேட்டுவிட்டு குதிரையை பார்த்தாள் ஷீலா. குதிரையின் காது ஒன்றின் மீது ஒரு ஈ வந்து உட்கார்ந்திருந்தது. அதை விரட்டவே அது தலையை ஆட்டியது. நீ முடியாது என்றாலும் நான் விடப்போவதில்லை என்றாள் ஷீலா. குதிரையை தட்டி கொடுத்தபடி, பிறகு புறப்படலாமா? பேராசிரியரும் கோமானையும் பார்த்து உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவள். குதிரை அவளை பார்த்தது. இப்போது அது தலையை ஆட்டவில்லை, கணைக்கவில்லை. குதிரையை அவிழ்த்தாள். குதிரையின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு குதிரையை செலுத்தினாள். உன் விருப்பப்படியே போ. நீ எங்கே கொண்டு போகிறாய் பார்க்கலாம் என்றாள் ஷீலா. குதிரை மெல்ல நடந்து போய் ஆற்றில் இறங்கியது. வந்த வழியிலே அது திரும்பி போகிறதா ஆற்றுடன் போகிறதா என்று பார்த்தாள் அவள். குதிரை இப்போது ஆற்றுடன் ஆற்று வெள்ளத்தில் நீந்தி சென்றது. ஷீலாவுக்கு தான் உயிருடன் திரும்பி போக முடியும் என்ற நம்பிக்கை ஆற்றில் போக போக குறைந்தது. ஆற்றின் அகலம் குறைந்து கொண்டே வந்தது. அதன் அகலம் குறைந்ததும் ஆழம் மிகுதியாயிற்று. பாறைகளின் இடையில் ஆற்றின் நீர் விரைந்து போன போது குதிரை திணறியது. மீண்டும் திரும்பியும் போக முடியாது. மேலே தொடர்ந்து போக வேண்டியதுதான். ஆறு எங்கேதான் போகிறதோ பார்க்கலாம் என்று துணிந்து விட்டாள் ஷீலா. குதிரை திணறியது என்றாலும் அது ஆற்றுடன் நீந்தி கொண்டே சென்றது. ஷீலா குதிரையின் மீது அப்படியே சாய்ந்து படுத்துக்கொண்டு குதிரையில் லகானை இறுக பிடித்து கொண்டாள்.
குறுகிய ஆறு ஒரு மலைகளுக்குள் நுழைந்து சென்றது. ஆறு குறுகியதாக இருந்தது. ஆற்று நீர் குகையை முழுக்க முழுக்க அடைத்து கொண்டு பாய்ந்தது. ஷீலா குதிரையை நிறுத்தி பார்த்தார். முடியவில்லை. குதிரையை எவ்வளவு பிடித்து இழுத்தும் அது இயற்கையாகவே ஆற்றுடன் அடித்து சென்றது. குகைக்குள் போனதும் அவளும் குதிரையும் நீர் நிறைந்த குகைக்குள் அப்படியே தண்ணீரில் மூழ்கி இறக்க வேண்டியதுதான் என்று முடிவை செய்தாள். அவள் மூச்சை பிடித்து கொண்டு அப்படியே குதிரையை இறுக பற்றி கொண்டு உட்கார்ந்து விட்டாள். ஆற்று நீரில் அடித்து சென்ற குதிரை குகைக்குள் நுழைந்தது. உள்ளே இருட்டாக இருந்தது. கொஞ்சம் தொலைவு போனதும் ஷீலாவுக்கு மூச்சை பிடிக்க முடியவில்லை. அவள் திணறினாள். குதிரையும் கூட தான் திணறியது. அப்படியே அவள் இறக்க வேண்டியதானா? தெரியாமல் வந்து சிக்கி கொண்டோமே, திரும்பி கூட போக முடியாது என்று அவள் எண்ணி கொண்டிருந்த போது திடீரென்று உள்ளே குகை பெரிதாயிற்று. மலை குகையின் உள்ளே கூரை உயர்ந்தது. உள்ளே காற்று பரவி இருந்தது. திடீரென்று அவளால் மூச்சு விட முடிந்தது. ஷீலா தலையை தூக்கி பார்த்தாள். குகையின் உள்ளே பாதி அளவுக்கு மட்டும் தண்ணீர் ஓடியது. குகையின் உட்புறம் பெரிதாக இருந்ததால் ஆபத்திலிருந்து அவள் தப்பினாள். அவள் குதிரையை தட்டி கொடுத்தாள். குதிரை தன் தலையை தூக்கி மூச்சு விட்டது. இப்போது அது கொஞ்சம் மெல்லவே நீந்தி சென்றது. குகைக்குள் அது போய்கொண்டே இருந்தது. குகையின் முடிவில் எப்படி இருக்குமோ என்று அஞ்சினாள் ஷீலா. அந்த ஆறு மலை குகையிலிருந்து வெளியேற்படும் போது நீர்வீழ்ச்சியாக மலையின் மீதிருந்து விழுந்தால் நீர்வீழ்ச்சியில் ஷீலாவும் குதிரையும் விழுக்க நேரிடும் வேண்டியதுதானா? குதிரை போய்கொண்டே இருந்தது. நீண்ட தொலைவு போனதும் திடீரென்று மலை குகை சிறிதாயிற்று. குகையின் மறுவாயில் வந்துவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் குகையிலிருந்து வெளிப்படலாம் என்று எண்ணினாள் ஷீலா. மீண்டும் மூச்சு திணற குதிரை நீந்தியது. ஷீலா மூச்சை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள். கொஞ்ச நேரத்தில் திடீரென்று வெளிச்சம் தெரிந்தது. அவள் தலையை தூக்கி பார்த்தாள். என்ன வியப்பு! குதிரை ஷீலாவை பாதுகாப்புடன் வெளியே கொண்டு வந்துவிட்டது. நல்ல வேளையாக ஆறு ஒரு நீர்வீழ்ச்சியாக விழவில்லை. தரை மட்டத்திலேயே அது போய்கொண்டிருந்தது. ஆற்றிலிருந்து குதிரையை கரையின் பக்கம் செலுத்தினாள். கரையை அடைந்ததும் அது காற்றாய் பறந்தது. மலையை சுற்றி வளைத்து கொண்டு அவள் பேராசிரியர் நெல்லிநாயக்கத்தையும் கோமானையும் தேடி வந்தபோது மாலை நேரமாகிவிட்டது. அவர்கள் கூடாரம் போட்டிருந்த இடத்தை அவள் அடைந்தபோது பேராசிரியர் கோமானும் உட்கார்ந்து அவள் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். என்ன ஆயிற்று? நீ இன்னும் வரவில்லை என்று நாங்கள் மிக துன்பம் கொண்டிருந்தோம் என்றார் பேராசிரியர். நான் உயிருடன் தப்பித்ததே வியப்புக்குரியதுதான். கருடனின் ஆட்கள் என்னை பிடிக்க வந்தார்கள். நான் அவர்களிடம் சிக்கவில்லை. தப்பி வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது என்றார் ஷீலா. பிறகு நீங்கள் எப்போது திரும்பி வந்தீர்கள் என்று கேட்டார். நான் 1 மணி நேரத்திற்கு முன்பாக வந்தேன். நான் வந்த அரை மணி நேரத்திற்குள் கோமான் வந்தான் என்றார் பேராசிரியர் நெல்லிநாயகம். தங்க கதவு பதித்த மாளிகையை கண்டுபிடித்து விட்டேனே என்றாள் ஷீலா. அப்படியா? அது எங்கே இருக்கிறது? புறப்படலாமா என்று விரைந்து கேட்டான் கோமான். அப்போது அவன் முகத்தில் ஏற்பட்ட ஒளியையும் ஆவலையும் அவளால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. இப்போது அங்கே போக முடியாது. நாளைக்கு தான் போக முடியும். அங்கே போனால் எப்படி போக வேண்டும் என்பதையும் பிறகு எப்படி திரும்பி வர வேண்டும் என்பதையும் சொல்கிறேன். பிறகு நீங்களே வேண்டாம் சொல்லிவிடுவீர்கள் என்றார் ஷீலா. தங்க கதவை திறந்து பார்த்தாயா என்று கேட்டார் பேராசிரியர் நெல்லிநாயகம். இல்லை, என்னால் அந்த கதவை திறக்க முடியுமா என்று எனக்கு ஐயமாக இருந்தது. மேலும் என்று இழுத்தார். மேலும் என்ன என்றான் கோமான். தங்க கதவின் பக்கத்தில் நம்பியார் இறந்து கொண்டிருந்தார். என்னிடம் அவர் சில உண்மைகளை சொல்லிவிட்டு இறந்து போனார். கருடனின் ஆட்கள் அவரை சுட்டு விட்டார்கள் என்றார் ஷீலா. கருடனின் ஆட்களுக்கு அந்த இடம் தெரிந்து விட்டதா என்று கேட்டார் பேராசிரியர். அதுதான் இல்லை. அந்த இடத்துக்கு யாரும் போக மாட்டார்கள். அங்கே மாளிகை இருப்பதே தெரியாது என்றாள் ஷீலா. அவள் அப்படி சொல்லி முடித்ததும் அவர்களை நோக்கி ஒரு குதிரை விரைந்து வந்தது. அதில் கருடனின் கூட்டத்தை சேர்ந்த ஒருவன் வந்தான். அவன் அவர்களுக்கு பக்கத்தில் வந்ததும் குதிரையை நிறுத்தினான். ஒரு கடிதத்தை அவன் ஷீலாவிடம் கொடுத்துவிட்டு விரைந்து போய்விட்டான். ஷீலா கடிதத்தை பார்த்தாள். தங்க மாளிகை இருக்கும் இடத்தை இன்னும் 24 மணி நேரத்துக்குள் ஷீலா கருணனிடம் சொல்லாவிட்டால் சாந்தியை கொண்டுவிடப் போவதாக அவன் அந்த கடிதத்தில் அச்சுறுத்தி எழுதியிருந்தான். கடிதத்தை படித்து முடித்ததும் மூவருடைய முகமும் பேயறிந்ததை போல் ஆகிவிட்டன. ஆந்தை சொன்னது எவ்வளவு உண்மை! இந்த கருடன் நம்மையே தொடர்ந்து கவனித்து வருகிறான். தங்க மாளிகை இருக்கும் இடம் நமக்கு தெரிந்துவிட்டது என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டது. உடனே இப்படி ஒரு கடிதத்தை அனுப்பிவிட்டான் என்றாள் ஷீலா. இப்போது என்ன செய்வது என்று கேட்டான் கோமான். தங்க மாளிகை இருக்கும் இடத்தை சொன்ன பிறகு நம்மையும் பிடித்து எங்கேயாவது அடைத்து விடலாம். உண்மையை சொன்ன பிறகு மட்டும் சாந்தியை உயிருடன் விடுவான் என்பது என்ன உறுதி? அந்த கடிதத்திற்கு மதிப்பு கொடுக்காதே என்றார் பேராசிரியர் நெல்லிநாயகம். அவர் இப்படி பேசியது ஷீலாவுக்கு மிக தாக்குதலை தந்தது. நீங்கள் அப்படி பேசுகிறீர்கள்? உங்களுக்கு இதயமே இல்லையா? சொந்த மகளை கொள்ளைக்காரர்கள் கடத்தி போன போது அவளை கண்டுபிடிக்க நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்யவில்லை. இப்போது அவள் இருக்கும் இடம் தெரியும் என்றாலும் தங்கத்தை அடைய வேண்டும் என்ற பேராசையினால் நீங்கள் உங்கள் மகளை பற்றியே துன்பம் கொள்ள மாட்டேன் என்கிறீர்களே என்று சீறி விழுந்தாள் ஷீலா. பேராசிரியர் அமைதியுடன் சிரித்தார். அவளை காப்பாற்ற முயன்றால் நமக்கும் ஆபத்து வரும். ஆகையால் உண்மையை சொன்னேன். நாம் கருடனை எதிர்த்து இந்த காட்டுப்பகுதியில் போராட முடியுமா என்றார் பேராசிரியர். பேராசிரியர் சொல்வதும் உண்மைதான். முதலில் நாம் தங்க மாளிகையை அடைவோம். அங்கிருந்து நமக்கு வேண்டிய அளவு தங்கத்தை எப்படி எடுத்து போக முடியும் என்று சிந்திப்போம்.
பிறகு சாந்தியை காப்பாற்ற முயற்சி செய்வோம் என்றான் கோமான். அங்கிருந்து நாம் கொஞ்சம் தங்கத்தை கூட கொண்டு போக முடியாது. இடத்தை தெரிந்து கொண்டோம். வேறு பல ஆட்களை அழைத்து வந்து அந்த இடத்திலிருந்து ஹெலிகாப்டரில் தான் தங்கத்தை கொண்டு போக முடியும். வேறு வழியே இல்லை. ஆகையால் என்று நினைத்தினாள் ஷீலா. என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார் பேராசிரியர். முதலில் சாந்தியை கண்டுபிடித்து காப்பாற்ற போகிறேன். தங்கத்தை விட ஒரு பெண்ணின் உயிர்தான் மேலானது என்பது என் எண்ணம் என்றாள் ஷீலா. ஷீலா என்றான் கோமான் மிக வியப்புடன். ஒன்றும் பேசாதீர்கள். என் முடிவை எவராலும் மாற்ற முடியாது என்றாள் ஷீலா. ஷீலா, என் மகளுக்காக நீ இவ்வளவு பெரிய தியாகம் செய்வாய் என்று நான் எண்ணவே இல்லை. என்றாலும் நீ ஆபத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறாய் என்றார் பேராசிரியர் நிலைநாயகம். 24 மணி நேரத்துக்குள் கரடனை கண்டு இந்த தங்க மாளிகை இருக்கும் இடத்தை சொல்லிவிட்டு சாந்தியுடன் திரும்பி வருகிறேன் என்றார் ஷீலா. நானும் உன்னுடன் வருகிறேன் என்றான் கோமான். எவரும் என்னுடன் வர வேண்டாம். எல்லோரும் போய் ஒன்றாக கர்ணனிடம் மாட்டிக்கொள்ள வேண்டாம். என்னையும் அவன் பிடித்து வைத்து கொண்டால் இன்னும் 2 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சும்மா விட மாட்டார்கள் என்ற அச்சம் அவனுக்கு இருக்கட்டும் என்றாள் ஷீலா. இதன் பிறகு பேராசிரியர் ஒன்றும் பேசவில்லை. கோமானும் வாயெடுத்து நின்றான். ஷீலா தன்னந்தனியாக கருடனை பார்க்க குதிரையின் மீது ஏறி புறப்பட்டார். கருடன் இருக்கும் இடத்தை எப்படி அடைய வேண்டும் என்று கடிதத்திலே படம் வரைந்து காட்டியிருந்தான் கருடன். திக்கை பார்த்து படத்தில் காட்டப்பட்ட அடையாளங்களையும் வரிகளையும் பார்த்து குதிரையை செலுத்தினாள் ஷீலா. ஒரு பெண்ணின் உயிரை காப்பாற்றப் போகிறோம் என்ற எண்ணம் அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. தங்க கதவு கொண்ட மாளிகையை கண்டபோது ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட இப்போதுதான் அவளுக்கு மகிழ்ச்சி மிகுதியாக இருந்தது. சிறிய மலைகளையும் ஆறுகளையும் கடந்து கொஞ்ச தொலைவு போக வேண்டியிருந்தது. அவளுக்கு களைப்பு ஏற்பட்டது. என்றாலும் சாந்தியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆவலினால் அவள் எங்கும் நிற்காமல் சென்றாள். அடர்ந்த காட்டில் அவள் போய்கொண்டிருந்த போது கொஞ்சமும் எதிர்பாராத வகையில் 2 குதிரைகள் அவளுக்கு பக்கத்தில் தோன்றின. 2 முருடர்கள், கருணன் நாட்கள் அவளுக்கு 2 பக்கமும் வந்தார்கள். இருவரும் மாறி மாறி பார்த்தபடி தன் குதிரையை நிறுத்தினாள் ஷீலா. எங்கே போகிறாய் என்று கேட்டான் ஒருவன். கருடனை காண என்றாள் ஷீலா. உடனே இருவரும் சிரித்தார்கள். கருடன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பது கஷ்டம். எங்களுடன் வா, உன்னை அழைத்து போகவே நாங்கள் வந்திருக்கிறோம் என்றாள் ஒருவன். ஆகட்டும் என்றாள் ஷீலா. அவளுக்கு முன்னால் ஒரு குதிரை சென்றது. அவளுக்கு பின்னால் மற்றொரு குதிரை வந்தது. நடுவில் ஷீலாவின் குதிரை ஓடியது. கொஞ்ச தொலைவில் போனதும் தான் அவள் தான் ஒரு கைதியைப் போல் அவர்களிடம் சிக்கிக் கொண்டதை உணர்ந்தாள். கருடனை பார்த்து பேசிக்கொள்ளலாம், இருவரிடம் என்ன பேச்சு வேண்டியிருக்கிறது என்று எண்ணியது அவள் மனம். ஆகையால் அவள் பேசாமல் குதிரையை செலுத்தினாள். ஒரு வழியாக மலைக்கோட்டையை போன்ற இடம். சுற்றிலும் உயரமான மலைகள். சுற்றியிருந்த மலைகளின் குகைகள் குடையப்பட்டிருந்தன. கருடனும் அவனுடைய ஆட்களும் அந்த குகைகளில் தாம் வாழ்ந்து வந்தார்கள் என்பதும் பார்த்ததும் தெரிந்துவிட்டது. இந்த குகைக்குள் ஒன்றில்தான் எங்கேயோ சாந்தி அடைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று எண்ணி சாந்தியை ஷீலாவின் கண்கள் தேடின. சாந்தி எங்கே இருக்கிறாள், எந்த குகையில் அடைக்கப்பட்டிருக்கிறாள் என்பது தெரியவில்லை. ஒரு பெரிய குகை வாயிலுக்குள் வெளியே 3 குதிரைகளும் நின்றன. கருடனின் ஆட்கள் குதிரையிலிருந்து இறங்கினார்கள். ஷீலாவும் மெல்ல இறங்கினாள். எங்களுடன் வா என்று சொல்லிவிட்டு ஒருவன் குகைக்குள் நுழைந்தான். அவன் பின்னால் ஷீலா நடந்தாள். அவளுக்கு பின்னால் மற்றொருவன் நடந்தான். குகையினுள் சென்றதும் அது ஒரு குகை என்பதை மறந்துவிட்டது. குகையின் உள்பகுதி மிக ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஏகப்பட்ட விளக்குகள் எரிந்து வெளிச்சத்தை அள்ளி வீசின. எல்லா மிருகங்களின் கொழுப்பில் இருந்து செய்யப்பட்ட விளக்குகள், மரங்களால் செய்யப்பட்ட நாற்காலிகள் பல போடப்பட்டிருந்தன. சிம்மாசனம் போன்ற ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து இலைகளினால் சுருட்டப்பட்ட சுருட்டு ஒன்றை புகைத்து கொண்டிருந்தான் கருடன். ஷீலாவை கண்டதும் கருடன் சிரித்தான். ஆகா, வந்து விட்டாயா? கடிதம் அனுப்பியதும் இவ்வளவு விரைவில் இங்கே நீ வருவாய் என்று நான் கொஞ்சம் எதிர்பார்க்கவில்லை. உட்கார் என்றான் கருடன். அவனுக்கு எதிரே கொஞ்சம் தள்ளி போடப்பட்டிருந்த நாற்காலி ஒன்றில் உட்கார்ந்தாள் ஷீலா. பெண்கள் எப்போதுமே புத்திசாலிகள், அவர்கள் தவறு செய்வதே இல்லை என்று சொல்லி சிரித்தியபடி ஷீலாவை பார்த்தான். பிறகு எங்கே அந்த ரகசியத்தை என்னிடம் சொல்லு என்றான். சொல்லுகிறேன். சொன்னதும் சாந்தியை விடுதலை செய்வாயா என்று கேட்டாள் ஷீலா. மிக உறுதியுடன் என்னை நீ நம்பலாம். சாந்தியை நான் பார்க்கலாமா என்று கேட்டாள் ஷீலா. கருடன் பக்கத்தில் இருந்த தன் ஆட்களை ஒரு தடவை கேலியுடன் பார்த்தான். பிறகு திரும்பி ரகசியத்தை சொன்னவுடன் பார்க்கலாம், அதற்கு முன் முடியாது என்றான். நான் ரகசியத்தை சொல்லாவிட்டால் என்று கேட்டாள் ஷீலா. உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். நான் ஏற்கனவே சொன்னபடி சாந்தியை கொண்டு விடுவோம். அதுவும் உன் எதிரில் என்றான் கருடன். அவளை கொன்ற பிறகு என்னையும் கொண்டு விடுவீர்கள் இல்லையா? இல்லை, உன்னிடம் இருக்கும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளும் வரையில் உனக்கு சில சிகிச்சைகள் கொடுப்போம், அவ்வளவுதான் என்றான் கருடன். உன்னை நான் நம்புகிறேன். நாங்கள் உன்னிடம் எப்படி சிக்கிக்கொள்வோம் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்லிவிட்டு ஷீலா தன் கைப்பையை எடுத்தாள். அதிலிருந்த தங்க சாவியை கர்ணனிடம் தூக்கி போட்டாள். அவன் அப்படியே அதை ஒரு கையால் பிடித்தான். எல்லா ரகசியங்களும் அந்த தங்க சாவியில் இருக்கின்றன என்றாள் ஷீலா. கருடன் கலைப்பொருளான அந்த தங்க சாவியை திருப்பி திருப்பி பார்த்தான். அவன் கண்களில் ஒரு ஒளி
பிறந்தது. இந்த சாவியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போதுதான் நாங்கள் பார்க்கிறோம் என்றான் கருடன். பிறகு தொடர்ந்தான். இந்த தங்க சாவி பொருந்தும் பூட்டையுடைய தங்க கதவு பதித்த மாளிகை எங்கே இருக்கிறது என்பதை சொல். பிறகு சாந்தியை அழைத்து போகலாம். எல்லா ரகசியமும் அந்த சாவியிலேயே இருக்கின்றன என்றாள் ஷீலா. அவன் சாவியை திருப்பி திருப்பி பார்த்தான். எல்லா ரகசியங்களும் சாவி உள்ளேயா என்று கேட்டுக்கொண்டே சாவியை அழுத்தி பிடித்து கொண்டு திருகினான். சாவி இரண்டாக பிளந்து விட்டது. சாவியின் உள்ளே கிடந்த காகித சுருளை எடுத்தான். அதை பிரித்து பார்த்ததும் அவன் முகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த படத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இடம் மலைகளின் நடுவில் உள்ள ஓர் ஆபத்தான இடம். இந்த இடத்திற்கு போனால் திரும்பி வருவது மிக கடினம் என்றான் கருடன். உண்மைதான், நான் போய் பார்த்தேனே என்றாள் ஷீலா. அப்படியா என்றான் கருடன். ஆமாம், வேறு வழியின்றி உன் ஆட்களால் துரத்தப்பட்டு ஆற்றுடன் குதிரையை செலுத்தினேன். போன இடத்தில் தங்க கதவு பதித்த மாளிகையை கண்டேன் என்றாள் ஷீலா. அப்படியா, கதவை திறந்து பார்த்தாயா என்று கேட்டான் கருடன். இல்லை, அங்கே நான் போனபோது உன்னுடைய ஆட்கள் சுட்டு கொல்லப்பட்ட நம்பியாரை கண்டேன். ஓ ஓ அப்படியா என்றான் கருடன். நம்பியாரை உன் ஆள்கள் தாமே சுட்டு கொண்டார்களாம்? ஆமாம், தங்க மாளிகையை கண்டுபிடித்து விட்டு பாதுகாப்புடன் அவர் வந்து தங்கத்தை கொண்டு போய் விடப் போகிறாரே என்று அஞ்சி நான் தான் அவரை கொண்டு விடும்படி சொன்னேன். பணக்காரர்களை நம்ப முடியாது. உன்னை போன்றவர்களை தங்க மாளிகைகளை கண்டுபிடித்தால் பாதுகாப்புக்கு ஏகப்பட்ட ஆட்களுடன் வர முடியாது. இரண்டாவதாக, நம்பியாரால் உனக்கும் உன்னுடன் வந்திருப்பவர்களுக்கும் ஆபத்து வரக்கூடாது என்று எண்ணினேன். நம்பியார் மிக நல்லவர், அவரால் எவருக்கும் ஆபத்து வராது என்றாள் ஷீலா. அதை எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி தங்க வேட்டையில் எவரால் வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம். தங்க மாளிகையை நீங்கள் கண்டுபிடிக்கும் வரையில் காத்திருப்போம் என்று முடிவு செய்தேன். உங்களுக்கு போட்டியாக வேறு எவரும் வருவதை நான் விரும்பவில்லை என்றான். அப்படியா என்றாள் ஷீலா. கருடன் உண்மையை மறைக்காமல் பேசுகிறானா என்று எண்ணியது அவள் மனம். எங்கள் கூட்டத்தில் வந்த ஆந்தையை உன் ஆட்கள் தாமே கொண்டு விட்டார்கள் என்றார் ஷீலா. இல்லை, ஆந்தையோ உங்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் எவரையுமே கொல்லக்கூடாது என்பது என் கட்டளை. என்னை நம்பு என்றான் கருடன். ஷீலாவுக்கு ஆந்தை கொல்லப்பட்டது மர்மமாக இருந்தது. ரகசியத்தை கொடுத்து விட்டேனே, எங்கே சாந்தி என்றாள். பொறுத்துக்கொள் ஷீலா, சாந்தி இங்கே இல்லை என்றான் கருடன். என்ன ஆனால் என்று கேட்டாள் ஷீலா. அவளை குகையில் பாதுகாப்புடன் வைத்திருந்தேன். ஒரு சில மணி நேரத்துக்கு முன்புதான் அவள் தப்பி ஓடிவிட்டாள் என்றான் கருடன். பிறகு அவன் கூச்சல் போட்டு தன் ஆட்களை கூப்பிட்டான். தங்க கதவு பதித்த மாளிகையை கண்டுபிடிக்க ஏகப்பட்ட பேர்களுடன் போருக்கு போவதைப் போல் அவன் கிளம்பினான். ஷீலா சிலையை போல் நின்றாள். தன்னுடைய படையுடன் புறப்பட்டு கொண்டிருந்த கருடனை ஷீலா நெருங்கி, என்னை நீ ஏமாற்றி விட்டாய் என்றாள் சினத்துடன். கருடன் அவளை உற்று பார்த்தான். நான் உன்னை ஏமாற்றவில்லை, உண்மையை தானே சொன்னேன். சாந்தி தப்பித்து விட்டாள் என்று முதலிலே சொல்லியிருந்தால் நீ உண்மையை சொல்லியிருக்க மாட்டாய் அல்லவா என்றான். தப்பிவிட்ட சாந்தியை உன் ஆட்கள் துரத்தவில்லையா என்று கேட்டாள் ஷீலா. ஆமாம், துரத்தினார்கள். ஆனால் அவர்கள் சாந்தியை பிடிக்க முடியவில்லை என்றான் கருடன். ஒரு பெண்ணை உன் ஆண்களால் பிடிக்க முடியவில்லையா என்றாள் ஷீலா. சாந்தி குதிரையின் மீது தப்பி போனாள். அவளை துரத்தி கொண்டு போன என் ஆட்கள் விரைந்து போவது அவ்வழியில் சாந்தியின் குதிரைக்கு விபத்து ஏற்பட்டு விட்டது. குதிரையின் கால்களுக்குள் ஒன்று உடைந்து விட்டது. சாந்தி குதிரையை விட்டு ஓடினாள். காட்டு வழியில் ஓடிய அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. எதுவரையில் உன் ஆட்கள் சாந்தியை துரத்தி சென்றார்கள் என்று கேட்டாள் ஷீலா. சாந்தி 5 கல் வரையில் ஓடிப்போய் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மறைந்து விட்டதாக அடையாளத்துடன் சொன்னான் கருடன். பிறகு அவன் தன்னுடைய படையாள்களுடன் குதிரையின் மீது ஏறி போய்விட்டான். குதிரைகளின் குளம்பு ஓசை கொஞ்ச நேரம் கேட்ட பிறகு அதுவும் கேட்கவில்லை. கருடனின் கோட்டையில் சில ஆட்கள் மட்டும் காவலுக்கு இருந்தார்கள். எல்லோரும் போய்விட்டதும் குகையிலிருந்து பெண்கள் சிலர் வெளிப்பட்டார்கள். அப்போதுதான் கருடனின் ஆண்களில் பலர் குடும்பத்துடன் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் என்பது ஷீலாவுக்கு புரிந்தது. பெண்கள் வெளியே வந்ததும் பிள்ளைகளும் சில பேர் வெளியே வந்து இங்கும் அங்கும் ஓடின. பெண்கள் எல்லாரும் தன்னந்தனியாக நின்ற ஷீலாவையே பார்த்து கொண்டு நின்றார்கள். இந்த பெண் வந்து என்ன சொன்னால் உடனே கருடனும் அவன் படையினரும் எங்கேயோ போய்விட்டார்களே என்று வியப்புடன் பார்த்தார்கள் அந்த பெண்கள். ஷீலாவுக்கு அங்கு நிற்க பிடிக்கவில்லை. அவள் தன் குதிரையின் மீது ஏறினாள். சாந்தியை கண்டுபிடிக்க கருடன் சொன்ன திக்கில் குதிரையை செலுத்தினாள். கருடன் சொன்ன சில அடையாளங்களை வைத்து ஒரு குறிப்பிட்ட வழியில் அவள் சென்றாள். 5 கல் தொலைவை அடைந்ததும் ஆங்காங்கே குதிரையை நிறுத்தி செலுத்தினாள். சாந்தி இங்கே எங்கேயாவது ஒளிந்திருப்பாளா, நம்மை கண்டதும் அவள் வரமாட்டாளா என்ற அற்ப ஆசையுடன் அவள் குதிரையை மெல்ல செலுத்தினாள். ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. முள்செடி ஒன்றின் மீது சாந்தியின் சேலை துண்டு ஒன்று கிடந்தது. ஷீலா இறங்கி போய் பார்த்தாள். அது சாந்தியின் சேலை தலைப்புதான். அது கிழிந்து முள்செடியில் மாட்டியிருந்தது. சாந்தியை காணவில்லை. சாந்தி சாந்தி என்று கூச்சல் போட்டு கூப்பிட்டாள் ஷீலா. அவள் குரல் தான் அந்த காட்டில் திரும்ப திரும்ப எதிரொலித்தது. சாந்தியை காணவில்லை. எங்கேயோ ஒரு புலி உருமும் ஓசை கேட்டது. ஷீலாவுக்கு உடனே உடம்பு வெளுவெளுத்து போய்விட்டது. சாந்தி தப்பி ஓடிய போது புலி அவளை அடித்து திண்டிருக்க வேண்டும் என்று எண்ணினாள். கருடன் இந்த உண்மையை சொல்லாமல் சாந்தி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மறைந்து விட்டதாக சொல்லியிருக்கிறான் என்று முடிவு செய்தது அவள் மனம்.
அவள் குதிரையின் மீது உட்கார்ந்து விரைவுடன் அதை செலுத்தினான். புலி உருமலை கேட்டதும் குதிரை காற்றாக பறந்தது. தங்கியிருந்த இடத்துக்கு ஷீலா திரும்பி வந்தபோது பேராசிரியரும் கோமானும் மிக ஆவலுடன் அவளை பார்த்தார்கள். என்ன ஆயிற்று ஷீலா? சாந்தி எங்கே? நீ மட்டும் திரும்பி வருகிறாயே என்றான் கோமான். பேராசிரியர் ஒன்றும் சொல்லாமல் அவளையே மிக ஆர்வலுடன் பார்த்தார். கருடனை நம்பி தங்கம் உள்ள இடத்தை கர்ணனுக்கு சொல்லிவிட்டேன். அவன் என்னை ஏமாற்றி விட்டான் என்றார் ஷீலா. சாந்தியை பார்க்கவே இல்லையா என்று கேட்டார் பேராசிரியர். சில மணி நேரத்துக்கு முன்பு தான் சாந்தி தப்பி ஓடிவிட்டதாக கர்ணன் சொன்னான். அவளை கண்டுபிடிக்க கர்ணன் சொன்ன வழியில் போனேன். அவளுடைய சேலை துண்டு ஒன்று முள் செடியில் மாட்டியிருந்தது. சாந்தியை காணவில்லை. அவளை புலி அடித்து கொண்டு போய்விட்டிருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். புலிகள் மிகுந்த காடு இது என்றாள் ஷீலா. புலி அவளை அடித்து கொண்டு விட்டிருந்தால் இரத்தம் சிந்தியிருக்குமே, அல்லது அவள் எலும்பு கூடாவது அங்கு இருக்குமே என்றார் பேராசிரியர். அவள் உடலையோ எலும்பு கூட்டையோ பார்க்கவில்லை. புலி மனிதர்களை அடித்தால் பல மைல் தொலைவுக்கு தூக்கி கொண்டு போய்விடும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். புலி அவளை கொண்டு விட்டால் போய்விட்டது என்பதால் தான் கருடனின் ஆட்களும் அவளை தேடுவதை விட்டு இருக்கிறார்கள். புரியவில்லையா என்றாள் ஷீலா. புரிகிறது என்றார் பேராசிரியர். சாந்தி திரும்பி வர வாய்ப்பில்லை என்ற எண்ணம் பிறந்ததும் அவர் மனத்தில் ஏற்பட்ட துன்பத்தின் சாயல் இப்போது அவர் முகத்தில் மெல்ல படர்ந்தது. இப்போது நாம் என்ன செய்யலாம்? ரகசியத்தை போய் கர்ணனிடம் சொல்லிவிட்டு வந்துவிட்டாய். அவன் அந்த இடத்துக்கு போய் தங்க பணங்களையும் நகைகளையும் விலையுயர்ந்த கற்களையும் கொள்ளையடித்து கொண்டு போகிறான் என்றான் கோமான். நாமும் அங்கே போவோம். என்னதான் நடக்கிறது பார்ப்போம். எல்லாவற்றையுமே கர்ணன் கொள்ளையடித்து கொண்டு போக முடியாது அல்லவா? அவன் விட்டு போகும் மீதி பொருட்களை நாம் கொண்டு போவோம் என்றாள் ஷீலா. புறப்படலாம் என்றார் பேராசிரியர் நிலைநாயகம். மூவரும் மீண்டும் ஆபத்தை நோக்கி புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆற்றுடன் குதிரைகளை செலுத்தி கருடனும் அவனுடைய படையினரும் தங்க மாளிகையை கண்டுபிடிக்க போனார்கள். ஆற்று வெள்ளத்தில் குதிரைகள் திணறி கொண்டு சென்றன. இத்தனை ஆண்டுகள் நாம் இந்த பகுதிக்கு துணிந்து ஏன் வராமல் போனோம்? இப்போது மட்டும் குடிமூழ்கி போகவில்லை என்று எண்ணியது கருடனின் மனம். மலைகளால் சூழப்பட்ட பகுதி அடைந்தது. குதிரைகள் எல்லாம் தங்க மாளிகையை நோக்கி படையெடுத்தன. மாளிகையை கண்டதும் கருடன் குதிரையை நிறுத்திவிட்டு அசைவற்று கொஞ்ச நேரம் அப்படியே தங்க கதவு பதித்த மாளிகையை பார்த்தான். ஷீலா சொன்னது எவ்வளவு உண்மை! மற்றவர்களும் அப்படியே தங்களது குதிரைகளை நிறுத்தினார்கள். சில வினாடிகளுக்கு பின் மீண்டும் குதிரைகள் சென்றன. தங்க மாளிகையை அடைந்ததும் எல்லாரும் குதிரைகளை விட்டு இறங்கினார்கள். கருடன் தங்க சாவியுடன் மாளிகையை நெருங்கினான். தங்க கதவின் முன்னால் கீழே நம்பியாரின் பிணம் கிடந்தது. அதை அவன் தன் கால்களால் உதைத்து தள்ளிவிட்டு தனது ஆட்களில் சிலரை பார்த்து பிணத்தை தூக்கி தொலைவில் போடும்படி சொன்னான். 4 பேர்கள் நம்பியாரின் பிணத்தை தூக்கி மாளிகைக்கு அப்பால் ஒரு புதரில் கொண்டு போய் போட்டுவிட்டு வந்தார்கள். கருடன் மாளிகை கதவை தொட்டு பார்த்தான். கதவில் இழைக்கப்பட்டிருந்த தங்கமே பல லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கும். கருடன் தங்க சாவியை எடுத்தான். கதவில் பொருத்தப்பட்டிருந்த பூட்டில் அதை போட்டு திருப்பினான். பூட்டு எளிதாக திறக்கவில்லை. தன் ஆற்றல் கொண்ட மட்டும் பல தடவைகள் திருப்பினான். சாவி திரும்பவில்லை. பல 100 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்த பூட்டு திடீரென்று திறப்பது கடினம்தான் என்பதை உணர்ந்து கொண்ட அவன் கதவை பல தடவைகள் உதைத்தான். பிறகு மீண்டும் கதவை போட்டு திறந்தான். கிளிக் என்ற ஒரு ஓசை. பூட்டு திறந்து கொண்டது. கதவை திறக்க முயன்ற போது எளிதில் அதை திறக்க முடியவில்லை. கோவில் கதவுகளை போன்ற மிகப்பெரிய கதவுகள் கொஞ்சம் அசைந்தன. ஆனால் திறக்க முடியவில்லை. கதவுகளை ஆற்றல் கொண்ட மட்டும் தள்ளும்படி கருடன் கட்டளையிட்டான். எல்லாரும் பாய்ந்தார்கள். கதவுகளை தள்ள முயன்றார்கள். கதவு மேலும் மேலும் கொஞ்சம் அசைந்தது. கருடனின் ஆட்கள் தங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி கதவுகளை தள்ளிய போது உள்ளே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த தங்க பாலங்கள் சரிந்து விழுந்தன. அதே நேரத்தில் குடமாக அடுக்கி வைக்கப்பட்ட தங்க குடங்கள் சாய்ந்தன. அவற்றில் இருந்து விலை உயர்ந்த வைரங்களும் வைடூரங்களும் கீழே சிந்தின. ஒரே ஓசை. உள்ளே இருந்த விலை மிகுந்த பொருட்கள் விழுந்ததால் ஏற்பட்ட ஓசை மட்டுமல்லது, மாளிகையே இடம்பெயர்ந்து நகர்ந்து விழுந்து கொண்டிருந்தது. தங்கத்தையும் வைரங்களின் நகைகளையும் அள்ளி வாரிக்கொள்ள ஓடிய கருடனும் அவன் ஆட்களும் தடுமாறி கொண்டு நின்றார்கள். அவர்களால் நிற்க முடியவில்லை. மாளிகை மட்டுமல்ல, பக்கத்தில் இருந்த மலைகளும் ஆடின. மலைகளிலிருந்து பாறைகள் உருண்டன. அந்த பகுதியில் ஒரு பூகம்பமே ஏற்பட்டதை உணர்ந்தான் கருடன். கருடனாலும் அவன் ஆள்களாலும் ஓடவும் முடியவில்லை, தப்பவும் முடியவில்லை. எல்லா மலைகளும் சரிந்தன. எல்லா மலைகளும் இடம்பெயர்ந்தன. காதை அடைக்கும் ஓசை, பேரு இரைச்சல். சரிந்து விழுந்த மலைப்பாறைகளிலும் இடிந்து விழுந்த மாளிகைகளின் சுவர்களிலும் சிக்கி கருடனும் அவன் ஆட்களும் மறைந்து கொண்டிருந்தனர். குதிரைகள் ஓடிய போது பூகம்பத்தில் நிற்க முடியாமல் அவை விழுந்தன. அவற்றின் மீது பாறைகள் சரிந்து வந்து விழுந்து அவற்றை நசுக்கிவிட்டன. எல்லாமே சில நிமிடங்கள் முடிந்துவிட்டன. மலைகள் பூமிக்குள் போய்விட்டன. மாளிகை சரிந்து தரை மட்டமாகிவிட்டது. அந்த பகுதியில் போய்கொண்டிருந்த 6 திசை மாறி போய்கொண்டிருந்தது. தங்கத்தை கொள்ளையடிக்க பேராசையுடன் வந்த கருடனும் அவன் ஆட்களும் இறந்தார்கள்.
பூமி அதிர்ந்து மலைகளும் தங்க மாளிகையும் இடம்பெயர்ந்து சரிந்து விழுந்த அதே நேரத்தில் ஷீலாவும் கோமானும் பேராசிரியரும் தங்க மாளிகையை நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள். குதிரைகள் ஆற்றில் இறங்கும் நேரத்தில் தான் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. மலைகளும் மாளிகைகளும் சரிந்த ஓசை அவர்களுக்கு கேட்டது. 6 திக்கும் மாறி ஓடுவதை பார்த்தார்கள். உடனே அவர்கள் குதிரைகளை திருப்பி கொண்டு வந்த வழியே கொஞ்சம் தொலைவு வந்து விட்டார்கள். தங்க மாளிகை இருந்த பகுதியில் மட்டும் மலைகள் சரிந்தனவே தவிர மற்ற இடங்களில் மெல்ல பூமி ஆடியதுடன் சரி, வேறு ஒன்றும் நடக்கவில்லை. குதிரைகளை நிறுத்திவிட்டு அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். உயரமாக இருந்த மலைகள் எல்லாம் பூமிக்குள் போய்விட்டன. இடிந்து விழுந்த தங்க மாளிகையும் பாலடைந்து தெரிந்தது. என்ன ஆயிற்று? பூகம்பம் ஏற்படுவதைப் போல் இருந்தது. மாளிகையின் பக்கம் மட்டும் மலைகள் பூமிக்குள் இறங்கிவிட்டன. 6 திக்கு மாறி ஓடுகிறது. மற்ற பகுதிகளில் ஒன்றும் நடக்கவில்லை என்றாள் ஷீலா. கருடனும் அவனுடைய ஆட்களும் ஏதாவது பெரிய வெடியை வைத்து விட்டார்களா என்று கேட்டான் கோமான். வெடிகளின் ஓசை ஒன்றும் கேட்கவில்லையே. கருடனிடம்தான் நான் தங்க சாவியை கொடுத்து விட்டேனே, அவன் வெடி வைத்து கதவை திறக்க வேண்டிய தேவையே இல்லையே என்றாள் ஷீலா. பேராசிரியர் நெல்லைநாயகம் சிந்தனையுடன் நின்றார். கொஞ்ச நேரம் சிந்தித்துவிட்டு அவர் சொன்னார், என்ன நடந்தது என்று என்னால் ஊகிக்க முடிகிறது. அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் வாருங்கள். அந்த இடத்துக்கா என்றால் கோமான். ஆமாம், இப்போது நாம் ஆற்றுடன் போக வேண்டியதில்லை. மலைகள் தாம் பூமிக்கு மேல் புதைந்து விட்டனவே. குதிரைகள் மீது தரையிலேயே போகலாம். இனிமேல் யார் வேண்டுமானாலும் அங்கே நடந்து போக முடியும். செங்குத்தான பாறைகளாலோ ஏற முடியாத மலைகளோ இல்லையே என்றார் பேராசிரியர் நெல்லைநாயகம். மறுபடியும் அந்த இடத்தில் பூமி அதிர்ச்சி ஏற்படாது அல்லவா என்றாள் ஷீலா. மீண்டும் அங்கே பூமி அதிர்ச்சி ஏற்படாது, வாருங்கள் என்றார் பேராசிரியர். குதிரைகள் மிக விரைந்து அந்த இடத்தை அடைந்தன. மலையின் உச்சியே தகர்ந்து விழுந்து தரைமட்டமாக இருந்தது. இதனால் வழியில் பாறைகள் தட்டை தட்டையாக கிடந்தன. அவற்றின் மீது குதிரைகள் விரைந்து சென்று நின்றன. சரிந்து விழுந்த கிடந்த மாளிகையிலிருந்து தங்க பாலங்களும் வைரங்களும் வண்ண வண்ண விலையுயர்ந்த கற்களும் பழைய காலத்து நகைகளும் சிதறி கிடந்தன. அவற்றையெல்லாம் பார்த்தது கோமானுக்கும் ஓடிப்போய் அவைகளை வாரிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அவன் ஓடிப்போய் அவற்றை எடுக்க முன்னே ஒரு காலை எடுத்து வைத்தபோது நில் என்றார் பேராசிரியர். அவருடைய கைத்தடி அவனை தடுத்தது. ஏன் என்னை தடுக்கிறீர்கள் என்றான் கோமான். எவரும் அவற்றை தொடக்கூடாது. இந்த மாளிகைகளிலும் மலைகளிலும் சிக்கி இறந்தவர்களின் பிணங்களை பார், இறந்து கிடக்கும் குதிரைகளை பார் என்றார் பேராசிரியர். அதனால் என்ன? அந்த கொடியவர்கள் இறந்து விட்டதால் நமக்கு எல்லாமே எளிதாகிவிட்டன இல்லையா என்றான் கோமான். உண்மைதான். நல்ல வேளையாக நாம் எங்கே வந்து கதவை திறக்கவில்லை. நாம் வந்து தங்க கதவை திறந்திருந்தால் அவர்களுக்கு ஏற்பட்ட முடிவு நமக்கு ஏற்பட்டிருக்கும் என்றார் பேராசிரியர். உண்மைதான். நான் தங்க சாவியை கர்ணனிடம் கொடுத்தது எவ்வளவு நல்லதாய் போய்விட்டது என்றார் ஷீலா. என்ன நடந்தது என்று இப்போது தெரிந்துவிட்டது, சொல்லட்டுமா என்றார் பேராசிரியர். முதலில் இந்த விலை உயர்ந்த பொருட்களை நாம் பங்கு போட்டுக்கொள்வோம், பிறகு போகும்போது பேசிக்கொண்டே போவோம் என்று விரைந்தான் கோமான். வேண்டாம் நில். இந்த விலை உயர்ந்த பொருட்களை வேறு யாரும் வந்து அவ்வளவு விரைவில் கொண்டு போய்விட மாட்டார்கள். நான் சொல்வதை கேள் என்றார் பேராசிரியர். நீங்கள் சொல்வதை கேட்க இப்போது எனக்கு நேரமில்லை என்று கோமான் பாய்ந்த போது கடக்கென்று ஒரு ஓசை கேட்டது. பேராசிரியரின் கைத்தடியில் இருந்து கத்தி ஒன்று நீண்டது. அந்த கத்தி மிகவும் கூர்மையானது. அது அவனை தடுத்து நின்றது. கோமானுக்கு உடம்பெல்லாம் வேர்த்தது. உங்கள் திட்டம் புரிகிறது. ஆந்தையை ஒழித்துவிட்டு அடுத்தபடியாக எங்களையும் ஒவ்வொருவராக ஒழித்துவிட்டு எல்லா பொருட்களையும் நீங்களே அடையலாம் என்று எண்ணுகிறீர்கள் என்று சீற்றத்துடன் சொன்னார் ஷீலா. பேராசிரியர் கத்தி எடுக்கவில்லை. அவர் சிரித்து கொண்டே, நான் சொல்லுவதை கேள். இந்த சிறிய பூகம்பம் எப்படி ஏற்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா என்றார். ஷீலாவுக்கும் மிக அச்சமாக இருந்தது. ஆனால் அவள் ஒன்றும் பேசவில்லை. பேராசிரியர் சொன்னார், பூகம்பம் முதலில் ஏற்பட்ட போது தங்க மாளிகை இந்த மலைகளுக்கு நடுவே வந்து நின்றுவிட்டது. தங்க மாளிகையை சுற்றி இருந்த மலைகள் பல இடங்களில் இருந்து புரண்டு வந்து இங்கே நின்றுவிட்டிருந்தன. ஆனால் இவை எல்லாம் பூமியில் சரியாக ஊன்றி நிற்கவில்லை. ஓர் அறையில் கண்டபடி போட்டு வைக்கப்பட்ட தட்டுமுட்டு சாமான்களை எவராவது ஒரு சிறிய பிள்ளை அசைத்தாலும் எப்படி உருண்டு விழுந்து சரியான நிலையில் பிறகு நிற்குமோ அப்படி தங்க மாளிகையின் கதவை திறந்ததும் எல்லாமே புரண்டு விழுந்தன. இப்போது மலைகள் பூமிக்குள் போய் ஊன்றி நின்றுவிட்டன. மாளிகை சரிந்து விழுந்து விட்டது. இனிமேல் ஒன்றும் நடக்காது, அவ்வளவுதானே கதை. இனிமேல் நாம் போய் நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா என்று கேட்டபடி திடீரென்று பின்னால் தள்ளி நின்றான் கோமான். இப்போது அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. அவன் பேராசிரியரை சுடப்போன போது பேராசிரியரின் கைத்தடிகள் இருந்த ஓர் துப்பாக்கி வெடித்தது. கோமான் சுருண்டு விழுந்தான். ஷீலா அலறினான். அஞ்சாதே ஷீலா, இனிமேலும் இவனை விட்டு வைத்தால் உனக்கு தான் ஆபத்து என்று சொல்லிவிட்டு பேராசிரியர் கோமானின் பக்கத்தில் சென்றார். இறந்து கொண்டிருந்த அவன் கழுத்தில் கத்தியை வைத்து அழுத்தி, உண்மையை சொல், ஆந்தையை கொன்றது நீதானே என்றார். ஆமாம், நான் தான் என்றான் கோமான். ஷீலாவால் நம்ப முடியவில்லை. யார்? சொல்லு என்று அதட்டினார் பேராசிரியர். நான் கோமான் அல்ல. உண்மையான கோமானை புரொஃபசர் பேரின்பம் பிடித்து வைத்திருக்கிறார். அவனுக்கு பதில் அவனைப் போலவே இருந்த என்னை அனுப்பினார் என்றான் அவன். என் பெயர் வேலப்பன்.
கோமானை போல் இருந்த என்னை பிடித்து உங்களுடன் போக ஏற்பாடு செய்தார் என்று சொல்லிக்கொண்டே உயிரை விட்டான் அவன். ஷீலாவால் நம்பவே முடியவில்லை. கோமானின் செயலிலும் குணத்திலும் ஏற்பட்டிருந்த மாறுதலுக்கு காரணம் இப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. நேரப்படி விமான நிலையத்துக்கு கோமான் வரதான் காரணம் இப்போது புரிந்தது. விமான நிலையத்துக்கு அவன் வந்து கொண்டிருந்த போதுதான் காருக்கு விபத்தை உண்டாக்கி ஆளை மாட்டியிருக்கிறார் என்று தெரிந்து கொண்டது ஷீலாவின் மனம். அவள் பேராசிரியரை வியப்புடன் பார்த்தாள். அவள் ஏதோ கேட்க எண்ணிய போது ஏதோ ஓசை தொடர்ந்து கேட்டது. இருவரும் ஆகாயத்தை பார்த்தார்கள். ஏகப்பட்ட ஹெலிகாப்டர்கள் வந்து கொண்டிருந்தன. அவ்வளவு ஹெலிகாப்டர்களும் அந்த இடத்தை நோக்கி வந்தன. கொஞ்ச நேரத்தில் அவை வந்து இறங்கின. அவற்றிலிருந்து ஏகப்பட்ட போலீசார் இறங்கி ஓடி வந்தார்கள். ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து சாந்தியும் இறங்கி வந்தாள். போலீஸ் படையினர் பேராசிரியரை பார்த்து அப்படியே நின்றார்கள். சாந்தி பேராசிரியர் பக்கத்தில் வந்து என்ன நடந்தது என்று என்னால் ஊகிக்க முடிகிறது. நான் தப்பி போய் ரேடியோவில் செய்தி அனுப்பி ஹெலிகாப்டரில் போலீஸ் படையை வரவழைத்தேன். அதற்குள் சாந்தி என்றாள் ஷீலா. ஷீலா, உன்னை தேடி போய் கொள்ளையக்காரர்களிடம் தங்க சாவியை கொடுத்து விட்டு வந்தாள். கருடன் உன்னை புலி கொண்டு விட்டதாக சொன்னான் என்றார் பேராசிரியர். அப்படியா என்றால் சாந்தி. பிறகு கருடனின் ஆள்களிடமிருந்து தப்பவே நான் அப்படி சேலை கிழித்து போட்டுவிட்டு ஓடிவிட்டேன். புலி என்னை கொண்டு விட்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணிவிட்டார்கள் என்றால் சாந்தி. பிறகு அவள் தொடர்ந்தாள். நான் எங்கே இருந்து வேண்டுமானாலும் தப்பி போக முடியும். இதோ பார், என் கை கடிகாரத்தில் உள்ள ரேடியோவில் போலீஸ் இலாக்காவுடன் தொடர்பு கொண்டு பேச முடியும். அப்படித்தான் ஹெலிகாப்டர்களை வரவழைத்தேன். ஷீலா விழித்தாள். பேராசிரியர் உடனே சொன்னார், நானும் சாந்தியும் போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவர்கள். தங்கசாவி உனக்கு கிடைத்ததும் ப்ரொஃபஸர் பேரின்பம் போட்ட திட்டங்கள் எங்கள் இலாக்காவுக்கு எட்டின. உடனே அவரை கவனிக்க தொடங்கினோம். கோமானை ப்ரொஃபஸர் கடத்தி சென்றது போலீஸ் இலாக்காவுக்கு தெரியும். ரகசிய போலீசார் கோமானையும் ப்ரொஃபஸரையும் தொடர்ந்து கவனித்து வருகிறார்கள். கோமான் ப்ரொஃபஸர் பேரின்பத்திடம் சிறைப்பட்டிருக்கிறான். எந்த நேரத்திலும் நான் செய்தி அனுப்பினால் போதும், பேரின்பத்தை கைது செய்து கோமானை விடுவிக்க முடியும். அப்படியானால் இந்த புதையலில் உங்களுக்கு என்று இழுத்தாள் ஷீலா. எனக்கோ சாந்திக்கோ புதையல்களை அடைய வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. இந்த புதையல் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. இதை கண்டுபிடிக்க உதவி செய்த உனக்கு இந்த மதிப்பில் 10% பரிசாக கிடைக்கும் என்றார் பேராசிரியர். ஷீலாவுக்கு தலைகால் புரியவில்லை. முதலில் சென்னைக்கு தொடர்பு கொண்டு கோமானை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் என்றாள் ஷீலா. பேராசிரியர் உடனே தன் கைகடிகாரத்தை எடுத்து அதில் பதிப்பிக்கப்பட்டிருந்த ரேடியோவில் செய்தியை அளிக்க தொடங்கினார். ஷீலாவும் கோமானும் மனம் செய்து கொண்டு சென்னை சாந்தோமில் கடற்கரை ஓரமாக ஒரு பெரிய பங்களாவில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகிறார்கள். ஷீலாவுக்கு புதையலை கண்டுபிடித்து கொடுத்த பெருமையும் 1 கோடி ரூபாயும் கிடைத்தன. அவள் புதையலை கண்டுபிடிக்க புறப்பட்டதையும் அவள் புதையலை கண்டுபிடிக்க போன போது ஏற்பட்ட அனுபவங்களை கதையாக பல பத்திரிகைகள் வெளியிட்டன. வெளிநாட்டு பத்திரிகை ஒன்று அவள் அனுபவங்களை தொடர்கதையாக வெளியிட்டு ₹1,00,000 கொடுத்தது. ஷீலா தன் பங்களாவின் கூடத்தில் ஒரு அழகிய கண்ணாடி கேஸில் தங்க சாவியையும் அந்த காட்டுமிராண்டி பொம்மையையும் வைத்திருக்கிறார். அவர்களை பார்க்க வருகிறவர்களிடமெல்லாம் அவற்றை பற்றிய கதையை சொல்கிறார். கூடத்தின் மூலையில் ஆந்தையின் படம் ஒன்று வரையப்பட்டிருந்தது. அது அவளே வரைந்தது. எப்போதும் வேடிக்கையாக பேசி அவள் உள்ளத்தை கவர்ந்த ஆந்தையை அவளால் இன்றும் மறக்கவே முடியவில்லை. முற்றும்.